அப்பா எப்படி இருக்கீங்கப்பா? நான் பாண்டிச்சேரியிலேருந்து ஜெயசித்ரா பேசுகிறேன். நேற்று நீங்கள் லைவாக வீடியோ போட்டிருந்தீங்க பஜனை பற்றி. நேற்று ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்ப்பா. நான் அப்போ தான் சாமி கும்பிட்டு வந்து உக்காந்தேன். போட்டால் நீங்கள் உங்கள் வீடியோ யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். நேற்று ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதில் இன்னும் எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்தது என்னன்னா, கொஞ்சம் இடையில ஒரு 2-3 பேர் வந்திருந்தாங்க. அவங்க ரெண்டு பேர் ரொம்ப நாள் பார்க்காம வந்ததுனால கட்டி பிடிச்சின்னு பேசினாங்க. அதெல்லாம் பார்த்து எனக்கு கண்ணு கலங்கிடுச்சுப்பா. நம்மளுக்கும் இந்த மாதிரி சகோதரிங்களாம் இல்லாத போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்தது. ஆனால் நேற்று எல்லா கோயிலை விட உங்களுடைய சாயப்பா கோயில் வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது. நேற்று யூடியூப்பில் பார்த்ததே நேரில் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சாயப்பா. எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. அப்பா ஒரு மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வரணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டுக்கார் இட்டுட்டு வர மாட்டார். எனக்கு 21ஆந்தேதி கல்யாண நாள் வருது, அன்னைக்காச்சும் என்னை கூட்டிகிட்டு போன்னு சொன்னதுக்கு அங்கெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டாரு. இங்கே நானும் ஒரு பொண்ணும் வந்திருந்தோம் கோயிலுக்கு. அந்த பொண்ணும் இப்போ என்கிட்ட பேசுறது இல்லைப்பா. நான் யார் மூலயமா வருவேன்னு தெரியல. சாயப்பா யார் மூலயமா என்னை அங்கே அழைப்பாருன்னு தெரியல. எனக்கு இப்போ என்னன்னா அங்கே வரணும் போலவே எனக்கு ஒரே ஆவலாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஆனால் நேற்று ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்ப்பா. நேற்று உங்களுடைய யூடியூப் வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப நன்றிப்பா. அது நீங்கள் லைவாக அமிச்சது ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருந்தேன் நேற்று. எனக்கு அங்கே வரணும், எப்படி சாயப்பா யார் கூட என்னை அழைப்பாருன்னு தெரியலப்பா. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். எப்படிப்பா இருக்கீங்க ராம்ஜி? அப்பா நல்லா இருக்கீங்களா? நான் பாண்டிச்சேரியிலேருந்து ஜெயசித்ரா பேசுகிறேன். ஒன்றும் இல்லைப்பா, இங்கே பக்கத்தில் என் ஃப்ரெண்டு நீட்டு தான் சொன்னேன். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாலும், அதாவது என்ன உடம்புக்குன்னா வாய் பல்லு ஃபுல்லாக இருக்குல்ல, அந்த ஃபுல்லாக பல்லு சதை இருக்குல்ல, அது ஃபுல்லாக வலிக்குதான். வாய் ஃபுல்லாக வலிக்குதான், தொண்டை ஃபுல்லாக வலிக்குது, பேசவே முடியல, சாப்பிட முடியல. சாப்பிட்டே 6 நாள் ஆகுதான். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம், நல்லா ஆகலையாம். அதனால ரொம்ப அழுது சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், சாயப்பாவுடைய அங்கே வண்டலூர் வழித்துணை சாயப்பா கிட்ட போயிட்டு வந்து விபூதி வச்சுருக்கல, அது தண்ணியில் போட்டு 3 வேளையும் குடிச்சிட்டு வாங்க, சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னேன். அவங்க என்னன்றாங்க, நான் செத்துற போகிறேன், என்னால் வலி தாங்க முடியல, செத்துடலாம் போல் இருக்குது, அந்த அளவுக்கு வலிக்குது, என்னால் முடியல அப்படின்றாங்க. வாய் பேசக்கூட முடியல சாயப்பா அவங்களால. ரொம்ப புண்ணாக இருக்குது, வாய் அசைக்க கூட முடியல, அந்த அளவுக்கு வாய் ஃபுல்லாக புண்ணாக இருக்குப்பா. அப்பா கிட்ட நீங்கள் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்கப்பா, பேர் அமுதா நல்லா ஆயிடணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்கப்பா. அவகிட்ட நீங்கள் அவளுக்காக கொஞ்சம் பேசி நல்லபடியாக அனுப்புங்கப்பா. அதை நான் உங்களுக்கு அமுச்சு விட்ருவேன். ரொம்ப அழுகுறாங்கப்பா, கொஞ்சம் சாயப்பா கிட்ட வேண்டிக்கும்ப்பா நல்லா ஆயிடணும்னு சொல்லிட்டு. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். சாய்ராம். அப்பா, என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்ககிட்ட வேண்டிக்க சொல்லியிருந்தேன். ஆனால் என் அப்பாவுக்கு இப்போ ரொம்ப வயிற்று வலி வரவே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க ஆம்புலன்ஸில். எனக்கு சாய்பாபா விட்டு வேறு யாரும் இல்லைப்பா. நீங்கள் தான் எப்படியாச்சும் என் அப்பாவுக்காக வேண்டிக்கணும். என் அப்பா பேர் மாயக்கண்ணன். நீங்கள் வேண்டிக்கணும், எங்கள் அப்பாவுக்கு சரியாயிடும் ப்ளீஸ். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். அப்பா, உங்கள் வாய்ஸ் கேட்கணுன்னு ஆசையாக இருக்குப்பா. வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கப்பா. எனக்கு மெசேஜ் டைப் பண்ண தெரியாது, அதான் மெசேஜ் பண்ணுறப்பா. சாயப்பாவோட வாய்ஸ் கேட்கணுன்ட்டு இருக்குப்பா. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். அப்பா தினேஷ்ப்பா, அந்த சாங் ரொம்ப மனசுக்கு அமைதியாக இருக்குப்பா. எல்லா சாய் டிவோட்டிக்கும் இந்த சாங் மனசுக்கு ஆறுதல் கொடுக்குமாப்பா. உங்கள் ஆசீர்வாதம், அப்பாவோட ஆசீர்வாதத்தில் நான் நல்லா இருக்கப்பா. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஐயா, நான் ஏதாச்சும் செஞ்சால் கூட குறைச்சலாக உங்களை தொந்தரவுப்படுத்திருந்தாலும் உங்கள் பாதை தொட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு ஏன் இப்படி செய்யுது? அப்பாட்ட சொன்னீங்களா இல்லையா? நீங்கள் அப்பாட்ட கேட்டிங்களா இல்லையா? எனக்கு ஒன்றுமே புரியலை. வடன்னு உடம்பெல்லாம் வடங்குது, சாப்பாடெல்லாம் எடுக்கவும் மாட்டேங்குது. இப்போ கூட டாக்டர்கிட்ட போயிட்டு தான் வர்றேன். டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த 3 பிளட்டுக்கு டெஸ்ட் பண்ண சொல்லிக்கிறாரு.
சுகர் எப்படி இருக்கு, சுகர் பிளட்டு, இன்சுலின் பிளட்டு, இன்னொரு பிளட்டு நாளைக்கு தான் கிடைக்கும் அந்த ரிசல்ட்டு. அப்பாட்ட நைட்டுக்குள்ளே சொல்லி எனக்கு கனவுல வந்து என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லுங்கள். உங்கள் பான்னு தொட்டு கும்பிட்றேன். உங்கள் பிள்ளை நான், எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் பார்த்து 9 மணிக்குள்ளே சொல்லுங்கள். இந்த ஒரு டைம் இப்போ 6:30 மணிக்கு 7 மணிக்கு தான் எனக்கு மனசே சங்கட்டமாக அன்றைக்கி மனசு சார். அது 11 மணியாக எனக்கு என்ன ரிசல்ட்டு நீங்கள் சொன்னால் தான் நான் தூங்குவேன். நைட்டு எனக்கு தூக்கம் வரணும். எனக்கு நைட்டு தூக்கம் வரணும். 3 நாளாச்சு நான் தூங்கி. அப்பாட்ட சொல்லி எனக்கு நைட்டு தூக்கம் வரணுப்பா, அப்பாட்ட சொல்லுங்கப்பா. நீங்கள் அப்பா காலில் பிடிச்சி நீங்கள் மண்டாடி கேளுங்கப்பா, எனக்காண்டி கேளுங்கப்பா, எனக்காண்டி கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மலிக்.